என்ன பார்க்குறோம் அப்படின்னா கோர் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதில் ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட். செகண்ட் ஒன் மார்க்கெட் மஸ்ட் டெலிவர் வேல்யூ டு கஸ்டமர்ஸ். தேர்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபோர்த் ஒன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் மார்க்கெட்டிங் ஆஃபர்ஸ் இன்க்ளூட் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெயின் என்ன அப்படின்னா நீட். ஒரு மனுஷனுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபுட்டு, அதே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு இடம், உணவு, இடம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. என்ன, நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு தேவை, இருக்கிறதுக்கு இடம் தேவை, போட்டிருக்கு ட்ரெஸ் தேவை. திஸ் இஸ் த நீடு. வாண்ட் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஃபுட்டு சாப்பிட்றோம்ல, அதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வாண்ட். பிளேஸ்னால் இந்த பிளேஸில் தான் இருக்கணுன்றது, எனக்கு இதில் தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் ஓகே ஆவேன், அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு என்ன தேவை. அந்த இது தேவைங்கிறது மஸ்ட்டு. அதுக்கு நம்மளோட ஆசைகள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாண்ட். நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட். டிமாண்ட்னா என்னன்னா கஸ்டமர் இதுதான் வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் டிமாண்ட். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசையர். டிசையருங்கிறது எனக்கு நான் பர்கர் சாப்பிட்ணும், நான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், இந்த பிளேஸில் தான் மஸ்ட்டு சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கீங்க, நான் வந்து சென்னையில் இருக்கிற அந்த 5 ஸ்டார் அக்ரார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது அதை டிசைட் பண்ணுறது. ஸோ இதுதான் நீட், வாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுதான் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, நம்மளோட ஆசைகள், அதுக்கு நம்ம பையிங் பவர், இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அதை வாங்குகிறோம். அதை வாங்கிறதுக்கு பேர் இது ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர். கஸ்டமர்னா யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ப்ராடக்டை அட்டென்ட் பண்ணுறீங்க, நமக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறோமா, நம்மளோட ஆசைக்கு ஓகேவா, இந்த ப்ராடக்ட் தேவையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர். அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அந்த ப்ராடக்டில். அதே மாதிரி ஒரு கஸ்டமருங்கிறது அவங்களோட தேவை என்ன, வாண்ட்ஸ் என்ன, டிமாண்ட்ஸ் என்ன, இப்படி தான் டிசைட் பண்ணுறோம். அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றதுலாம் என்டையர் மார்க்கெட்டிங்கில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங்கோட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூசிங்கில் அவங்க கஸ்டமருக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம கூட எப்பயுமே லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளோட நீட்ஸும் வாண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எது அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபர்ஸ். அது வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம், சர்வீசஸாகவும் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்தையுமே ஹோல் ஆஃப் ஆல் நம்மளோட இது எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கோட ஆஃபர்ஸ். இதிலே வந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன செக்மெண்டேஷன், டார்கெட் மார்க்கெட், பொசிஷனிங், இப்படிலாம் வந்து பிரித்து அவங்க மார்க்கெட்டிங் ஆஃபரில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எப்படி செக்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா டிவைடிங் த ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு எதில் வந்து லார்ஜாக இருக்குது, கஸ்டமர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருவாங்க. லொக்கேஷன் தனியாக, பிளேஸ் தனியாக, எல்லாம் வந்துமே பிரித்து விட்டுருவாங்க, டிவைடிங் பண்ணி வச்சுக்குவாங்க. குரூப்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. இவங்கவுங்களாம் இந்த டேஸ்ட்டில் இருக்காங்க, இவங்கவுங்களாம் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸில் பார்த்திங்கன்னா பிங்க்கு பிடிக்கும், ரெட்டு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி நமக்கு என்ன தேவை, இவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்றத செக்மெண்டேஷன் வந்து பண்ணி வச்சுருவாங்க. அதை வந்து நமக்கு எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா நம்மளோட ஒரு ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் ஸ்டோர், ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக
பிரிச்சிருவாங்க. அந்தந்த கேட்டகரிக்கு மேலுக்குரியவங்க தான் அந்த மேல் ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, ஃபீமேல் அந்த மாதிரி செக்மெண்டேஷனில் பிரித்து வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இங்கே ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபீமேல்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து மேல் வாங்க போகிறது கிடையாது, மேல் உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து ஃபீமேல் வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து செக்மெண்டேஷனாக தனியாக பிரித்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டார்கெட் மார்க்கெட்டிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிரேட்டஸ்ட் மோர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வரணும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் டார்கெட் வந்து பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் த பிராண்டட் காஃபி ஷாப் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு லொக்கேஷனில் புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம குவாலிட்டி குவான்டிட்டி அங்கே இருக்கிறதோட எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம், அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்து கஸ்டமரோட அட்டென்ஷனை நம்ம பக்கத்துக்கு திருப்புறாங்க. ஸோ இது வந்து டார்கெட் மார்க்கெட்டிங். பொசிஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, சம் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த பிராண்டுனா இதுதான், இங்கே இது போனால் இது கிடைக்கும் இது அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஆஃபர்ஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ வந்து டெலிவரி பண்ணுறேன். அதாவது மித்த பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப, மித்த பொருளை வாங்குறது கம்பேர் பண்ணுற நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட அவங்க வந்தாங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸாக நம்மகிட்ட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டர்ஸுங்கிறது கூட எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணிடுவாங்க நமக்கு. இப்போ இதுதான் வந்து நேமு, டிசைனு, சிம்பிள் எல்லாமே சொல்லி ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தா இவங்களது தான் அப்படின்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க, பிராண்டாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. இவங்க மனசில் அதுதான் பதியணும், இதுவா இவங்களது இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் மெயின் வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து என்ன, நம்ம தான் அவங்களோட வாண்ட்ஸும் நீட்ஸும் தேவைக்கு தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸாகவும் இல்லை சர்வீஸாகவும். அது வந்து பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸில் இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஐடியாஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சர்வீஸ் அப்படின்ற பட்சத்தில் ஓனர்ஷிப் அவங்கள்தான் இருக்கும். ஓனர்ஷிப்ஸ் வந்து அவங்கள்தான் இருக்கும். கஸ்டமரோட இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் த என்ன சொல்லலாம் அப்படின்னா, கன்சல்டிங் சர்வீசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ், இந்த மாதிரிலாம் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேங்கிங், இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸில் ஆட் பண்ணுறாங்க. எல்லாமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து முக்கியம். ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் அந்த சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அவங்களுக்கு. கஸ்டமர்ஸ்க்கு கன்சியூமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் அவங்க நமக்கு என்ன ஆவாங்க, கஸ்டமர்ஸாக நமக்கு ஆவாங்க. ஸோ மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கன்சியூமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். நெக்ஸ்ட் அதை தான் வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் தான், அதை தான் வேல்யூவும் சொல்கிறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் சொல்கிறாங்க. வேல்யூ இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கஸ்டமரோட கெயின். அவங்க வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதை காஸ்ட் பேஸில் இருந்தாலும் சரி, எந்த பேஸ் ஆஃப் த காஸ்டில் இருந்து நம்ம அஃபோர்டபுள் பண்ணுற ரேஞ்சில் இருக்கணும். எல்லா விதத்துலேயும் வந்து எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் த வேல்யூ. அப்போ தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆகும். நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது பெர்ஃபார்மன்ஸு எக்ஸ்பெக்டேஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பூர்த்தி ஆனால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு கீழே இருந்தோம் அப்படின்னா டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறவங்கள்ட்ட போயிடுவாங்க. ஸோ நம்ம அவங்களோட
நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே கரெக்டாக லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பூர்த்தி பண்ணி வச்சுக்கணும். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான், நம்ம அப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம் மட்டும்தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம் இல்லையா, முன்னாடியே சொன்னல, நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம், அதை அந்த ரிட்டனுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா இதெல்லாம் நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அது டிரான்சாக்ஷனா ஒரு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எனி டூ பார்ட்டிஸ் நடுவில் நடக்கிறது தான் டிரான்சாக்ஷன். அதாவது நம்ம எந்த ஒரு வேல்யூ ஆஃப் த இதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அக்ரீடு நம்மளோட அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டதான் அந்த அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டு இதெல்லாமே இருந்தால் தான் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றோம். ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணுறோம், ரிலேஷன்ஷிப்பு கஸ்டமர்ஸ்க்கும் சரி, மித்தவங்கக்கிட்ட நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸு, கஸ்டமர்ஸு, எந்த இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தட்ஸ் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். This is the core concept of marketing. Thank you, friends.